சிலை வழிபாடை நீங்களே விட்டுட்டு உங்களுடைய இடைக்கலை பின்களையே நமக்கு எல்லாம் அறியும் திறனாக இருக்கும். இப்போ எப்படின்னா, உனக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா யாரையும் நாடாம உன்னுடைய சுவாசத்தை கவனிச்சு உன் மூச்சு காற்ற வச்சே நீ அதை அறிந்து கொள்வ. இப்போ எனக்குள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட் டூல் இந்த உலகத்தை கண்டுபிடிக்கணும்னா இடகலை பின்களையால தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடகலை பின்களை இல்லாமல் நான் எதையும் அறியறதில்லை, எதையும் அறிந்ததில்லை. இப்போ இடகளையும் பின்களையும் தனித்தனியாக இருக்கும்போது ஒரு வடிவத்தை எனக்கு உணர்த்துது. இந்த இடகளையும் பின்களையும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் மொத்தமான வேறு வடிவத்தில் என்ன உணர்த்துதுன்னா, ஒன்னாலே எல்லாம் அறிய முடியும், நீ தனியாக ஒரு ஆளை தேடாத அப்படிங்கிறத கொடுத்துருது. அப்போ இடகளையும் பின்களையும் தனித்தனியாக இருக்கும்போது இன்னொருவரை நாடும் பாரி ஒரு செயல் இருக்கும். அதே வேளையில் ஒன்னாலே அறிந்து கொள்ள முடியும். இப்போ என்கிட்ட ஒரு டவுட்டுன்னு கேட்குறல்ல, நீ என்கிட்ட டவுட்டை கேட்காம பின்னாட்களில் அது இயற்கையாகவே இப்போ இல்லை, கொஞ்ச நாளில் அது நிகழும். அந்த கொஞ்ச நாளில் நிகழ போகிறது என்னன்னா, உன் சுவாச காற்றை வச்சு இங்கே என்ன ப்ராப்ளங்கிறத நீயே தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிறது தான் இதோட செயல். அப்போ பிரதானமாக உருவம் பெரிய ரோல் இல்லாமல் அவனுடைய சந்திரக்கலை சூரியக்கலையே இறைத்தன்மையாக அவனுக்கே தோணும், கடவுளாக நினைப்பான், அதுவே வணங்குவான், அதுக்குள்ளே வேலை செய்வான் அப்படிங்கிறது தான் நிஜமான நிதர்சனமான உண்மை.